வலைச ஹுனாக்க மின் ஃபர்கின், எந்த விதமான வித்தியாசமும் அங்கே கிடையாது. பைனல் பலீகி வர் ரஸ்ஸாமி, ஒரு சொற்சாதுரியம் உள்ளவருக்கும் ஒரு ஓவியனுக்கும் மத்தியில் எந்த வித்தியாசமும் கிடையாது. இல்லா அன்னஹாதா, நிச்சயமாக இவர் என்றால் முதலாவது பலீக், யதனாவலுல் மஸ்மூ, கேட்கக்கூடிய விடயங்களை புழங்குகிறார். மினல் கலாமி, பேச்சில் நின்றும் கேட்கக்கூடிய விடயங்களை புழங்குகிறார். பொதுவாக ஒரு சொல்லாட்சி படைத்தவர் எதை கேட்பாரோ அந்த விஷயத்தை, தன்னுடைய செவினால் எதனை கேட்பாரோ அந்த விடயத்தை தான் அவர் பேசுவார், அவர் புழங்குவார். வதாலிக்க, அவர் ஓவியன், யுஷாக்கிலு பைனல் மர்இ மினல் அல்வானி வல் அஷ்காலி, நிறங்களிலிருந்தும் பல வடிவங்களில் இருந்தும் அவர் எதனை காண்கிறாரோ அவைகளுக்கு மத்தியில் யுஷாக்கிலு வடிவமைப்பார். அம்மா ஃபி கைரி தாலிக்க, அது அல்லாததை பொறுத்தவரையில் ஃபஹுமா சவாவுன், அவங்க ரெண்டு பேரும், அதாவது பலீகும் ரஸ்ஸாமும், சொற்சாதுரியம் படைத்தவரும் ரஸ்ஸாம் என்ற ஓவியனும், அதாவது இலக்குவன்ஸ் உள்ளவரும் ஆர்டிஸ்டும் ரெண்டு பேரும் சமம். எனவே ஃபர் ரஸ்ஸாமு, ஓவியன், இதா ஹம்ம பிரஸ்மி சூரத்தின், ஒரு படத்தை, ஒரு ஃபோட்டோவை வரைவதற்கு அவர் நாடினால், ஃபக்கர ஃபில் அல்வானில் முலாஇமதி லஹா, அதற்கு தோதுவான நிறங்களிலே சிந்திப்பார். அப்படித்தானே பொதுவாக ஒரு ஓவியன் ஒன்றை வரைவதற்கு நாடினால் அந்த ஓவியத்துக்கு எந்த கலர்ஸ், அதாவது நிறங்கள் தேவையோ அந்த தோதுவான நிறங்களை பற்றித்தான் சிந்திப்பான். சும்ம ஃபி தாலிஃபி ஹாதிஹில் அல்வானி, பிறகு இந்த நிறங்களுக்கு மத்தியில் இந்த நிறங்களை அவர் ஒன்று சேர்ப்பார். இங்கே தாலிஃப் என்றால் ஜமா, இந்த நிறங்களை அவர் ஒன்று சேர்ப்பார். பிஹைசு தஹ்தலிபுல் அபுசாரு, பார்வைகள் ஈர்க்கும் புறத்தில், மேலும் வத்துசீருல் விஜுதானு, ஆசைகளை தூண்டும் புறத்திலும் அந்த கலர்களை, நிறங்களை ஒன்று சேர்ப்பார். இது ஒரு ஓவியனுடைய செயல்பாடு. வல் பலீகு, ஒரு சொல்லாட்சி படைத்தவர், சொல்லாற்றலுடையவர், இதா அராத ஐயுன்ஷிஅ கசீதத்தன், அவர் ஒரு கசீதாவை உருவாக்குவதற்கு நாடினால், அவ் மக்காலத்தன், அல்லது ஒரு கட்டுரையை அவர் படைக்க நாடினால், அவ் ஹுத்பத்தன், அல்லது ஒரு பேச்சை அவர் படைக்க, அதாவது நிர்மாணிக்க நாடினால், ஃபக்கர ஃபி அஜ்ஸாயிஹா, அந்த பேச்சின் உடைய பாகங்களிலே சிந்திப்பார். சும்ம, அப்படி சிந்தித்துவிட்டு, தஆ இலைஹி மினல் அல்ஃபாலி வல் அசாலிபி, அந்த பேச்சின் பக்கம் அல்ஃபால்கள், வார்த்தைகளையும் அதனுடைய போக்குகளையும் அவர் அழைத்து கொள்வார். அப்படித்தானே எந்த வார்த்தையை பாவித்தால் மிகவும் நல்லம் என்கிறதனை அவர் விளங்குவார். இப்போ உதாரணத்துக்கு சிலர் மனிதன் என்ற கோதாவில் அவர் செய்த பாவங்களை மன்னித்து விடையாளான்னு கேட்பார்கள். இப்போ இந்த கோதாவில் என்று சொன்னால் நல்ல தமிழ் படித்தவர்களுக்கு தெரியும், தமிழ் தெரிந்தவர்களுக்கு புரிந்து கொள்ளலாம். ஆனாலும் தமிழில் பலகீனமானவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. இதனால் அங்கனைக்கு வரக்கூடிய லஃபுல் மனிதன் என்ற ரீதியில் என்று சொன்னால் ரொம்ப நன்றாக இருக்கும். அதே மாதிரி சிலர் சொல்லுவார்கள் மிக திறமையாக என்று சொல்வதற்கு பதிலாக கனகச்சிதமாக என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்லும் பொழுது சிலருக்கு அது புரிய மாட்டாது. ரொம்ப தமிழுடைய ஆற்றல் உள்ளவர்களுக்கு புரிந்தாலும் கூட அதிகமானவர்களுக்கு அது விளங்க மாட்டாது. இதனால் இவர் ஒரு கசீதாவை, அதாவது பலீக் ஒரு கசீதாவை, ஒரு மக்காலாவை, ஒரு ஹுத்பாவை உருவாக்குவதற்கு நாடினால் அதனுடைய பகுதிகளிலே எந்தெந்த வார்த்தைகள், எந்த வசனங்கள், எந்த நடைமுறைகளை கொண்டு வரது என்கிறதனை அவர் சிந்தித்து, சும்மது ஆயிலேஹி மினல் அல்ஃபாலி வலசாலிபி, அந்த வார்த்தைகளையும் அதற்குரிய போக்கையும் கொண்டு வருவார். உதாரணமாக எங்களுக்கு ஒரு குரானாயத்தொண்டு எடுப்போமே, இன்னா அரதுனல் அமானத்தை அலஸ் சமாவாத்தி வல் அர்லி
فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان. இதனுடைய தர்ஜமா எப்படி? இன்னா அரதனல் இன்சான, மனிதனுக்கு நாங்கள் முன்வைத்தோம், அல் அமானத், அமானிதத்தை முன்வைத்தோம். ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா, அவன் அவைகள், அதாவது இன்னா அரதனல் அமானத் அலஸ் ஸமாவாதி வல் அர்லி வல் ஜிபால், அப்படித்தானே வருது. வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா, நாங்கள் வானங்களுக்கு பூமிகளுக்கு மேலும் மலைகளுக்கு மத்தியில் அமானிதத்தை முன்வைத்தோம், அவைகள் அதனை ஏற்க மறுத்துவிட்டது. வ அஷ்ஃபக்ன மின்ஹா, மேலும் அதனை விட்டும் பயந்து விட்டது. அதாவது அந்த 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 அதாவது அமானிதத்தை சுமக்கிறது. இங்கே குரான் என்ற தஃசீரையும் கொடுக்கலாம், அமானிதம் என்கிறதுக்கு தீன் என்ற தஃசீரையும் கொடுக்கலாம். அப்போ அவைகள், அந்த மலைகள், மின்ஹா அந்த வானங்கள், இவைகள் எல்லாமே அந்த அமானத்தை சுமக்கிறதுக்கு மறுத்து விட்டது, அதை விட்டும் விலகிவிட்டது. இதனை இந்த முறையிலே தர்ஜமா செய்யலாம். நாங்கள் வானங்கள் பூமிகள் மலைகளின் மீது அமானிதத்தை முன்வைத்தோம், அவைகள் ஏற்க மறுத்து பயந்து விட்டது என்று சொல்லலாம், பயந்து விட்டன என்று கூறலாம். ஆனாலும் இதனை ரொம்ப இலகுவான முறையில், அந்த குரான் ஆயத்துடைய கருத்தும் வேறுபடாத முறையில் எங்களுக்கு முன்வைக்க இயலும். மக்களுக்கு விளங்கக்கூடிய முறையில் இன்னும் திறமையாக முன்வைக்கலாம். எப்படி? நமக்கு கூறலாம், ஓர் அமானிதம் உனக்கு முன்னால் இருக்கிறது, வானமே அதனை நீ சுமந்து கொள்கிறாயா, பூமியே நீ சுமக்கிறாயா, மலைகளே நீங்கள் சுமந்து கொள்கிறீர்களா? அல்லாஹ் கேட்டான். அவைகள் அனைத்தும் பயந்தது, அவைகள் மறுத்தது என்று எங்களுக்கு கொஞ்சம் இலகுவான முறையில் இப்படி சொல்லலாம். இது ஒரு பலீகுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் என்கிறதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. மேலும் அஹஃபஹா அலஸ்ஸம்இ, அவர் கொண்டு வரக்கூடிய அந்த வார்த்தைகள் கேட்பதற்கு இலகுவாகவும் இருக்கணும், காதின் மீது மிக இலகுவாக இருக்கணும்னா அவைகளை கேட்கறதுக்கு ரொம்ப இன்பமாகவும் லேசாகவும் இருக்கணும். மேலும் வ அக்ஸரஹா இத்திசாலன் பிமௌதுஇஹி, நாங்கள் அந்த செய்யக்கூடிய ஹுத்பாவோ அல்லது பாடக்கூடிய கசீதாவோ அல்லது எழுதக்கூடிய மக்காலாவோ தலையங்கத்தினுடன் அதிகமாக சேர்ந்திருக்க வேண்டும். தலையங்கத்தை விட்டும் அப்பால் போகக்கூடாது. அப்படி அப்பால் போகும் என்றால் அவருக்கு பலாகத் இருக்குது என்று நாங்கள் சொல்ல மாட்டோம், அவரை ஒரு பலீக் என்று சொல்லவும் மாட்டோம். அதிகமான ஹுத்பா செய்யக்கூடியவர்களை, ஜும்மா பயான்களை செய்யக்கூடியவர்களை எங்களுக்கு பார்க்கலாம். ஒரு தலையங்கத்தில் பேசி ஏராளமான விடயங்களின் பக்கம் சஞ்சரிப்பார்கள், அதிகமான பக்கங்கள் போயிட்டு வருவார்கள், தலையங்கத்தை விட்டும் திசை மாறி கூட போவார்கள். அப்படி இருக்கக்கூடாது. எது சொன்னாலும் தலையங்கத்தோடு சேர்ந்தாற்போல இருக்க வேண்டும். சும்ம பிறகு அக்குவாஹா அசரன் ஃபி நுஃபூசி சாமிஹி, அவர் பலீக் என்ன செய்வார் என்றால் ரொம்பவும் பலமான வார்த்தைகளை அழைத்து கொள்வார். அங்கே சும்மத இலைஹி மினல் அல்ஃபாலில் அப்படி வந்து அக்குவாஹா அசரன் ஃபீ நுஃபூசி சாமிஹி, கேட்கக்கூடியவர்களுடைய உள்ளங்களிலே ஒரு பிரதிபலிப்பை உறுதியாக்கக்கூடியதனை அழைத்து கொள்வார். மேலும் அர்வஅஹா ஜமாலன், அதாவது அழகால் மிகவும் இன்பமூட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளையும் அவர் அழைத்து கொள்வார். இந்த வகையில் அனாசிருல் பலாகத்தி, பலாகா உடைய அடிப்படையாகிறது இதன் லஃப்லுன். அந்த நேரத்தில் பலாகாவுடைய அடிப்படை என்கிறது, அதனுடைய கூறுகளாகிறது லஃப்லுன், லஃப்லா இருக்கும், மஅனன் இன்னும் மானவா இருக்கும், வத்தாலிஃபுன் லில் அல்ஃபாலி வார்த்தைகளை சேர்த்து கொள்வதுமாயிருக்கும். எப்படியாக்கும் இந்த லஃப்லும் மானாவும் தாலிஃபுல் அல்ஃபாலும் இருக்கணும். யம்னஹுஹா குவத்தன்,
ஒரு பலத்தையும் வ தஅசீரன் பிரதிபலிப்பையும் வ ஹுஸ்னன் ஒரு அழகையும் வழங்கக்கூடியதாக இருக்கணும். அதாவது குவத் வலிமை, தஅசீரன் பிரதிபலிப்பை, ஹுஸ்னன் அழகையும் வழங்கக்கூடியதான அல்ஃபால்களை கோர்வை செய்வதும் அதனுடைய லஃப்லும் மானாவும் இருக்கிறது தான் ஒரு பலகாவுடைய கூறுகள், அதாவது அனாசிர்கள், அதனுடைய அடிப்படைகள். சும்ம பிறகு திக்கத்துன், இதன் லஃப்லுன்ல நாங்கள் சும்மை அத்ஃபாக்கணும். சும்ம திக்கத்துன் ஃபிஹ்தியாரில் கலிமாத்தி, கலிமாக்களை தேர்ந்தெடுக்கும் விஷயத்திலே ஒரு நுட்பமும் இருக்க வேண்டும். மேலும் வல் அசாலீபி, போக்கை தேர்ந்தெடுப்பதிலையும் ஒரு நுட்பம் நுணுக்கம் இருக்க வேண்டும். அலா ஹசபி மவாத்தினில் கலாமி வ மவாக்கேஹி, பேசக்கூடிய இடங்களுக்கு ஏற்ப, அலா ஹசபி மவாத்தினில் கலாமி வ மவாக்கேஹி, பேசக்கூடிய இடங்களுக்கு ஏற்ப ஒரு போக்கு இருக்க வேண்டும். வ மௌதோ ஆத்திஹி, இன்னும் அதனுடைய தலையங்கத்துக்கு ஏற்ப இருக்க வேண்டும். வ ஹாலி சாமிஈன, கேட்போர்களுடைய நிலைமைக்கேற்ப இருக்க வேண்டும். வன் நஸ்அத்தின் நஃபீசியத்தி நஃப்சியத்தி வன் நஸஅத்தி வன் நஸஅத்தின் நஃப்சியத்தி, இங்க நஸத் என்று சொன்னாலும் உஸ்லூப் தான். அல்லத்தி ததமல்லகஹும், அந்த கேட்கக்கூடியவர்களை ஆட்கொள்ளக்கூடியதான, அவர்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடியதான, சாமீன்களை கேட்போர்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடியதான ஒரு நஃப்சியத்தான உஸ்லூப் போக்கொண்டு இருக்க வேண்டும். அதுக்கென்றே உருவான ஒரு போக்கு இருக்க வேண்டும். மேலும் வ துசைத்திரு அலா நுஃபூசிஹிம், உள்ளங்களை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு போக்கும் இருக்க வேண்டும். இதனால் தான் சொல்றாங்க ஃபருப்ப கலிமத்தின், எத்தனையோ கலிமாக்கள் இருக்கிறது, ஹசுனத் ஃபி மௌத்தினின், சில இடங்களிலே அழகானது, சும்மக்கானத் பின்பு அது ஆகிவிட்டது, நாபியத்தன் முஸ்தக்ரஹத்தன் தூரமானதாகவும் வெறுக்கப்படக்கூடியதாகவும், ஃபி கைரிஹி வேறு இடங்களிலே ஆகிவிட்டது. அதாவது ஃபருப்ப கலிமத்தின் ஹசுனத் ஃபி மௌத்தினின், எத்தனையோ இடங்களில் அழகான சில வார்த்தைகள், சும்மக்கானத் பின்பு ஆகிவிட்டது, நாபியத்தன் முஸ்தக்ரஹத்தன் வெறுக்கப்படக்கூடிய தூரமானதாக ஆகிவிட்டது, ஃபி கைரிஹி அது அல்லாத வேறு இடங்களில். ஒரு இடத்துக்கு அழகாக இருக்கும், இன்னொரு இடத்துக்கு அது அழகில்லாமல் இருக்கும். படித்த உலமாக்களுக்கு மத்தியில் பேசுவது சிறிய பிள்ளைகளுக்கு மத்தியில் கொண்டு போய் பேசினோம் என்றால் அது உலமாக்களுக்கு மத்தியில் அழகாக இருந்தாலும் சின்ன பிள்ளைகளுக்கு மத்தியில் அழகாக இருக்க மாட்டாது. இதனால தான் சொல்றாங்க வ கதீமன், ஆரம்ப காலத்தில் கரிகள் உதபா உ, இலக்கியவாதிகள் வெறுத்தார்கள், கலிமத்த ஐதன், ஐலன் என்ற வார்த்தையை வெறுத்தார்கள். வ அத்தூஹா, மேலும் அவர்கள் அதனை எண்ணினார்கள், மின் அல்ஃபாலில் உலமாஇ, விஞ்ஞானிகளுடைய வார்த்தைகள் நின்று உண்டானது என்று எண்ணினார்கள். உலமாண்டா விஞ்ஞானிகள். ஃபலம் தஜ்ரிபிஹா அக்லாமுஹும், இதனால உதபாக்களுடைய பேனாக்கள் அந்த ஐவன் என்ற வார்த்தையை கொண்டு நடக்கவில்லை. ஃபி ஷஅரின், ஃபி ஷஅரின் கவிதையில் நடக்கவும் இல்லை, அவு நஸ்ரின் அல்லது வசனத்தில் நடக்கவும் இல்லை. ஹத்தா லஹர பைனஹும் மன் கால, அவர்களுக்கு மத்தியில் சொன்ன ஒருவருடைய பேச்சு வெளியாகும் வரைக்கும். அதாவது ஒரு கவிஞர் இப்படி பாடியிருக்கிறார், அந்த ஐல்பன் என்ற வார்த்தையை வைத்து அவர் பாடியிருக்கிறார். அதன் பின்னால தான் உதபாக்கள் அந்த வார்த்தையை எழுத ஆரம்பித்தார்கள். ஏன் அது சொல்றது என்றால் அந்த இடத்துக்கு தோதுவாக அந்த ஐல்பன் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. பாருங்கள், ருப்ப வர்கா, ருப்ப வர்கா, எத்தனையோ புறாக்கள் அல்லது பறவைகள், எத்தனையோ பறவைகள், ஹத்தூஃபின் கீச்சலிடக்கூடிய சப்தமிடக்கூடிய எத்தனையோ பறவைகள், ஃபில் துஹா காலை பொழுதிலே, லுஹாவுடைய நேரத்திலே சத்தமிடக்கூடிய எத்தனையோ பறவைகள்,
தாத்தி ஷஜுவின் கவலை தொனியில், கவலை தொனியில் சத்தமிடக்கூடிய எத்தனையோ பறவைகள் சதஹத் ஃபி ஃபனனின் மரக்கிளைகளிலே இருந்து கீதம் பாடியது. எவ்வளோ அழகாக இருக்கிறது என்றதையும் பாருங்கள். ருப்ப வர்கா ஹத்தூஃபின் ஃபில்லுஹா தாத்தி ஷஜுவின் கவலை தொனியிலே தொஹாவுடைய அதிகாலை, அதாவது காலை நேரத்திலே சப்தமிடக்கூடிய கீச்சலிடக்கூடிய எத்தனையோ பறவைகள் சதஹத் ஃபி ஃபனனின் மரக்கிளையிலே இருந்து கீதம் பாடியது.